வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஏன்னா டிஸ்லைக் பண்ணுறவங்க அவங்களுக்கு நம்மளோட கருத்துக்கள் பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுறாங்க. ஆனால் கருத்து பிடிச்சவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பட் லைக் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த வேலையை நீங்கள் லைக் பட்டன் ஒரு சின்ன வேலை அதை செஞ்சீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்போ தான் நம்ம சொல்கிற கருத்துக்கள் எல்லாருக்கும் போகும். இல்லைன்னா நம்ம சொல்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பிடிச்சவங்க லைக்கை தட்டி விடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செயல் தான். என்னென்னா கண்டஸ்டன்ஸ்க்கு எப்பயுமே மரியாதைன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த காரணத்துக்கு ஒரு ஷோவில் வந்து கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து அந்த ஷோக்கு வரதே வேஸ்ட்டு. ஏன்னா இந்த ஷோக்கு வர்றதுக்கு காரணம் சம்பாதிக்கிறத தாண்டி பேரும் புகழும் கிடைக்கணும், மக்களுக்கு நாம் தெரியணும். அந்த ஒரு காரணத்துக்காக அங்கே வந்து அவமரியாதையாக அங்கே வந்து நடந்துக்கிற விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து எப்படி ஜீர்ணிப்பாங்க சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இதை வந்து எப்படி ஒரு ஹோஸ்ட்டாக அவர் வந்துட்டு அதை ஒத்துக்கிறாரு, அதை வந்து ஏற்றுக்கிறாரு, அதையே அவர் செய்ய வைக்கிறாரு, எனக்கு சத்தியமாக புரியல. இவர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸோட மரியாதை காப்பாற்றணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று வந்துட்டு நம்ம சத்யாவை வந்துட்டு அவரை வந்து தட்டி கொடுக்கறதுக்காக சத்யா என்ன பண்ணுறாருன்னா சிறுவண்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு. ஒரு பட்டப்பெயரை வச்சு ஒரு சில பேரை வந்து கலாய்க்கிறார். காமனாக சொல்கிறார், இங்கே வந்து சில சிறுவண்டுங்க இருக்குது சார், அவங்க தான் வந்து தீபக் மேலே வந்து பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சிறுவண்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது முத்துக்குமரனை சொல்கிறாரு, சௌந்தர்யாவை சொல்கிறாரு, இப்படியே ஒருத்தராக சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க, இதுக்கப்புறம் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு பட்டப்பேர், ஏன்னா பட்டப்பேர் வைக்கிறதுனால ஏற்கனவே இவர் குங்குமப்பூன்னு வச்சதுனால இவருக்கே பிரச்சனை வந்துச்சுன்னு அவரே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா, நான் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் பேசியிருந்தார். அப்படின்னும் போது ஒருத்தங்களுக்கு இவர் எப்படி பட்டப்பேர் வைக்க எனக்கு சத்தியமாக புரியல. இதை வந்துட்டு ஒரு ஹோஸ்ட்டாக எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நல்லா பேசுகிறீங்களே நீங்கள், இது இப்போ நீங்களா க்ரியேட் பண்ணிங்களா, நல்லா க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, சரி எல்லாருக்கும் பட்டப்பேர் வைங்க அப்படின்றாரு. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அவரும் வந்துட்டு சார் இது வந்து சிறுவண்டில் சார், வண்டு சார், வீன்னு இருக்கும் சார் சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். அதுக்கப்புறம் மஞ்சரி விட்டிங்களேன்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இது வந்து வெடிகுண்டு சார், இது வந்து இந்த மாதிரி வெடிக்கும். அது அந்த இது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை கலாய்க்கிறார். அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்துட்டு இப்போ நான் நல்லதாக சொன்னதுனால எனக்கு வந்து தோணலை சார்ன்றாரு. அதுக்கப்புறம் இது என்ன வடினே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இவர் ரஞ்சித்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஷால் வந்துட்டு புஷ்ஷுன்னு போயிடும் அப்படின்றாரு. ரயான் பார்த்தீங்கன்னா அந்த கேங்க்கு ஒத்து வராதில், ரயான் வந்துட்டு கலராக இருக்கும், ஆனால் புஷ்ஷுன்னு போயிடும், புஷ்பான மாதிரி. அதாவது இவருக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்குலாம் அதையும் இவர் வந்து பார்த்து ரசிக்கிறார். எந்த ஹோஸ்ட் இது மாதிரி இது வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் எவ்வளோ எபிசோட் வந்துட்டு இது வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவர் பண்ணியிருப்பார். அது கூட இந்த மாதிரி பட்டப்பேர் வச்சுலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு கண்ணியம் இருக்கும். ஆனால் இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? அது மட்டும் இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு மார்க்கிங் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேச விட மாட்டாரு. இதே அருண் பிரசாத் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, கம்முன்னு கேட்குறாரு. தீபக் பேசுகிறாரு, கம்முன்னு கேட்குறாரு. மஞ்சரி பேச வந்தால் உட்காருங்கன்றாரு, ஆனந்தி பேச வந்தால் உட்காருங்கன்றாரு. என்னத்த சொல்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.